இது வந்து ஒரு இட்லி 2.5 கிலோ இருக்கும்மா. ஒரு மூங்கில் புடலில் வந்து மந்தார இலை வச்சு அதில் ஊற்றுவாங்க. இது வேகிறதுக்கே ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். இது வந்து பல 100 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து செய்கிறாங்க. காஞ்சிபுரம் வரதாதி பெருமாளுக்கு இது பிரசாதம் படைப்பாங்க. டெய்லி ஒரு இட்லி வரதாதி பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கு ஒரு இட்லி படைச்சிட்டு அதை வந்து பிரசாதமாக விநியோகம் பண்ணுவாங்க. வரதாதி பெருமாள் கோயிலில் மட்டும் கிடைக்கும். என்னோடய ஃப்ரெண்டு காஞ்சிபுரத்தில் அவர் தான் பண்ணித்தராரு. அதனால் அவர்கிட்ட இருந்து வாங்கி நான் சென்னையில் இது சேல்ஸ் பண்ணிருக்கேன். இது காஞ்சிபுரத்தில் விடிய காலத்தில் 4 மணிக்கு ரெடி ஆகும். 5 மணிக்கு ஃப்ரெண்டு வந்து பஸ்ஸில் ஏற்றி விடுவார். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு 6:40க்கு வந்துடும். நான் அங்கேருந்து போய் அதை பிக்கப் பண்ணிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். சென்னையில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏரியா. இன்றைக்கி வியாழக்கிழமை இங்கே வந்து திருவான்மியூர், நாளைக்கு வெள்ளிக்கிழமை மயிலாப்பூர், சனிக்கிழமை நங்கநல்லூர், செவ்வாய்க்கிழமை வெஸ்ட் மாம்பலம், புதன்கிழமை அண்ணா நகர். 5 நாள் வாரத்துக்கு. மருத்துவ குணம் போது நீங்கள் வந்து இதில் வந்து மிளகு, சீரகம், சுக்குத்தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டுருக்கோம். அதே நேரத்தில் ஒரு 7 மணி நேரம் புளிக்க வைப்பாங்க. கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும். அது புளிக்க வைக்கும்போது அது குட் பாக்டீரியா, அது உடம்புக்கு நல்லது. எல்லாமே நல்லது தான் உடம்புக்கு. சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும். இது காஞ்சிபுரத்துலேயே வந்து அந்த டி ஷேப்பில் இருக்கிற அந்த பீஸ் வந்து இப்போ 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த 120 ருபீஸ் 300 கிராம் வாங்கும்போது கஸ்டமருக்கும் வந்து அந்த ஒர்த்து. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் நேதாஜி துரை. எனக்கு நேட்டிவ் வந்து காஞ்சிபுரம். ஆனால் வந்து சென்னைக்கு வந்து ஒரு 35 வருஷம் ஆயிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்டு காஞ்சிபுரத்தில் அவர் தான் பண்ணித்தராரு. அவர் அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்து பண்ணித்தராங்க. என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அவர். அதனால் அவர்கிட்ட இருந்து வாங்கி நான் சென்னையில் இதை சேல்ஸ் பண்ணிருக்கேன். நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன்ப்பா. 2014 ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பத்தில் டோர் டெலிவரி கொடுத்துட்டு இருந்தேன். அது கஷ்டமாக இருக்குது, இந்த டிராஃபிக், சென்னை டிராஃபிக்லான்னு நடுவில் நிறுத்திட்டேன். பட் எனக்கு கஸ்டமர்லாம் வந்து நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து வாங்கி போகிறோம் அப்படின்போது அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. சென்னையில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏரியா. இன்றைக்கி வியாழக்கிழமை இங்கே வந்து திருவான்மியூர், நாளைக்கு வெள்ளிக்கிழமை மயிலாப்பூர், சனிக்கிழமை நங்கநல்லூர். வாரத்தில் 2 நாள் லீவு, ஞாயிறு திங்கள், செவ்வாய்க்கிழமை வெஸ்ட் மாம்பலம், புதன்கிழமை அண்ணா நகர். 5 நாள் வாரத்துக்கு. காலைல ஒரு 8 மணிக்கு அங்கே வந்துடுவேன். ஒரு 9:30க்கெல்லாம் கொண்டு வந்தது முடிஞ்சிடும்மா. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் பண்ணி தராங்களா அது எல்லாத்தையும்? ஆமாம். எங்கே இருந்து? காஞ்சிபுரத்துலேருந்து? ஆமாம், காஞ்சிபுரத்துலேருந்து வருது. இது காஞ்சிபுரத்தில் விடிய காலத்தில் 4 மணிக்கு ரெடி ஆகும். 5 மணிக்கு ஃப்ரெண்டு வந்து பஸ்ஸில் ஏற்றி விடுவார். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு 6:40க்கு வந்துடும். நான் அங்கேருந்து போய் அதை பிக்கப் பண்ணிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். இது அவங்களுக்கு ப்ரிப்பேர் டைம் எவ்வளோ ஆகும்? ஏன்னா நீங்கள் 4 மணிக்கு கொடுத்துருவான்னு சொல்கிறீங்க. இந்த ப்ரிப்பேர் டைம் எவ்வளோ நேரம் ஆகுது? இது வந்து ஒரு இட்லி 2.5 கிலோ இருக்கும்மா. நார்மல் இட்லி வந்து அந்த அரிசி, உளுந்து, வெந்தயம் இருக்கும். இது பச்சரிசி, உளுந்து, வெந்தயம். இது கூட வந்து மிளகு, சீரகம், சுக்குத்தூள், பெருங்காயம், கருவேப்பிலை, கடலை எண்ணெய்லாம் ஊற்றி ஒரு மூங்கில் புடலில் வந்து மந்தார இலை வச்சு அதில் ஊற்றுவாங்க. இது வேகிறதுக்கே ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். 2லேருந்து 2.25 மணி நேரம் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட 4 மணிக்கு அவங்க ஏற்றுறாங்கன்னா அவங்க வந்து விடிய காலையில் 1 மணி. ஆமாம். சரி, இப்போ இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி இப்போ இதுவுமே நாங்கள் சாப்பிட்டதில்லை, நீங்கள் பார்த்தது கூட கிடையாது. இதில் என்னென்ன ஏதாச்சும் மருத்துவ குணங்கள் இருக்கா? எது சம்மந்தப்பட்டதெல்லாம் அது இருக்குது? இது வந்து பல 100 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து செய்கிறாங்க. எப்போ செய்கிறாங்கன்னு எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து வரதாதி பெருமாளுக்கு வந்து காஞ்சிபுரம் வரதாதி பெருமாளுக்கு இது பிரசாதம் படைப்பாங்க. டெய்லி ஒரு இட்லி வரதாதி பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கு ஒரு இட்லி படைச்சிட்டு அதை வந்து பிரசாதமாக விநியோகம் பண்ணுவாங்க. மருத்துவ குணம் போது நீங்கள் வந்து இதில் வந்து மிளகு, சீரகம், சுக்குத்தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டுருக்கோம். அதே நேரத்தில் இது ஒரு 7 மணி நேரம் புளிக்க வைப்பாங்க. கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும். அது புளிக்க வைக்கும்போது அது குட் பாக்டீரியா, அது உடம்புக்கு நல்லது. எல்லாமே நல்லது தான் உடம்புக்கு. சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும். நார்மல் இட்லிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நார்மல் இட்லி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அவங்க இதில். ஸோ இந்த இட்லி சாப்பிடாம என்ன டிஃப்ரெண்ட் அதில் இருக்குது? இது நார்மல் இட்லி வந்து ஏதாவது தொட்டுக்க சைட் டிஷ் இல்லாமல் உங்களால் சாப்பிட முடியாது. இது நீங்கள் எந்த சைட் டிஷ் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். இது கூட சைட் டிஷ்னால் பெஸ்ட்டு சைட் டிஷ் வந்து உங்களுக்கு இட்லி மிளகா பொடி, பருப்பு பொடி, புதினா சட்னி. ஏன்னா இந்த காஞ்சிபுரம் ஹோட்டலில் கூட இது 2 தான் சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க. இட்லி மிளகா பொடியும் புதினா சட்னியும். மற்றபடி சாம்பார், தேங்காய் சட்னிலாம் அந்தளவுக்கு மேட்ச் ஆகாது. சில பேர் தக்காளி சட்னி அவங்க விருப்பமாக அவங்க தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்ன சைட் டிஷ் இப்போ நீங்கள் ப்ரொவைட் பண்ணி? இல்லைம்மா, இது நான் இட்லி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஆரம்பத்துலேருந்து இட்லி மட்டும் தான் கொடுக்குறேன். ஏன்னா சைட் டிஷ் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அதனால் இட்லி மட்டும் கொடுக்குறேன். அவங்க வந்து வீட்டில் வந்து இதை வந்து ஸ்டீம் பண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி
அவங்க இட்லி மிளகா பொடியோ வேறு ஏதாவது சைட் டிஷ் வச்சு அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இதுக்கு வந்து இப்போ சாதாரண இட்லி கெட்டு போகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த இட்லி எவ்வளோ நேரம் தாங்க? ஏன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வருது. நம்ம வந்து அதை ஸ்டீம் பண்ணி வச்சா 2 நாள் வச்சு சாப்பிட்றோம், 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். காலையில் நான் கொடுக்குறத அப்படியே நான் இலையிலே வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மிளகு சீரகம்லாம் அந்த இட்லியில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இலைக்குன்னு பதம் இருக்காதாச்சும் அந்த இலையோட சேர்த்து வச்சா? ஆமாம், மந்தார இலையில் வந்து அது சூடானும் போது அந்த மந்தார இலையோட வாசனையெல்லாம் அதில் வந்துடும். மந்தாரில் மருத்துவ குணம் இருக்குது. அதில் வந்து இட்லி வந்து மருத்துவ குணம் நிறைந்த இட்லின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து விற்கிறீங்க, ஸோ ஓகே, மழை காலம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து விற்காம ஏதாச்சும் பேக்க ஐ மீன் ஏன்டா எடுத்து வந்தோம் அதுமாரி ஏதாச்சும் தோணிருக்கா உங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு நாள்? இல்லைம்மா, நான் ஸ்டார்ட் பண்ணியே ஒரு 3 மாதம் தான் ஆகுது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி. மழை காலத்தில் டோர் டெலிவரிலாம் நிறுத்திடுவேன் நான். மழை காலத்தில் நான் டோர் டெலிவரி முன்னாடி 10 வருஷம் முன்னாடிலாம் சொல்கிறேன்னா அப்போ நான் நிறுத்திடுவேன். இன்னும் இந்த மாதிரி செட் பண்ணி நான் மழை காலம் இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் தெரியும். சரி, இப்போ காஞ்சிபுரத்தில் எல்லா கடையில் இருக்கிறதுமே இது வந்து சர்வசாதாரணமாக கிடைக்குமா, இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக இது முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லைப்பா, காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு 2-3 ஹோட்டலில் வந்து வாரத்துக்கு 2 நாள் இது ஈவினிங்கில் ரெடி பண்ணுவாங்க. இது வந்து காஞ்சிபுரம் கோவிலில் வரதராஜ பெருமாள் கோயிலில் ஒரு 6 மணிக்கெலாம் போயிட்டு முன்னாடியே சொல்லி வச்சுட்டா ஒரு 7:30 மணிக்கு அவங்க இது பண்ணுவாங்க. அந்த ஃபுல் இட்லியாக அதை கொடுப்பாங்க, கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் மட்டும் கிடைக்கும், மற்றபடி 2-3 ஹோட்டலில் கிடைக்கும். இது பாரம்பரிய ஒரு உணவா காஞ்சிபுரத்துக்கு உள்ளதா? ஆமாம், இது அதை வரதராஜ பெருமாளுக்கு நான் சொன்னேன் பல 100 வருஷமாக அதை பிரசாதமாக படைக்கிறாங்க. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப வருஷமாக இது இருக்குது. இது காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் இட்லி ஃபேமஸ். எப்படி திருநெல்வேலி அல்வா, மணப்பாறை முறுக்கு, அது மாதிரி இது காஞ்சிபுரம்னா இட்லி ஃபேமஸ். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் இது பண்ணுறீங்க, ஸோ இந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா சரி கொண்டு வந்து இப்போவுமே அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஏன்னா நிறைய பேருக்கு தோணாது, சாப்பிட்டோமா இருந்தோம்மான்னு முடிச்சிடலாம். இப்போ எனக்கே ஒரு இட்லி சாப்பிட்டா ஐடியாலாம் இருக்காது. உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? இல்லைம்மா, எனக்கு கிடைக்காத பொருள் பண்ணணுன்ட்டு ஒன்று. இன்னொன்று வந்து என்னோட காஞ்சிபுரம் நேட்டிவ் அந்த ஃபேமஸான அந்த இட்லியை வந்து நிறைய காஞ்சிபுரம் நேட்டிவ் இருக்கவங்க சென்னையில் இருக்காங்க. அவங்க போயிட்டு காஞ்சிபுரத்தில் போய் வாங்கினா கூட ஃபுல்லாக தான் வாங்க முடியும். ஒருத்தர் 2 பேருக்கெலாம் வந்து அவங்க ஃபுல் இட்லி இது பண்ண முடியாது. ஸோ அதை கட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வாங்கியிருக்காங்க. இது இல்லாமல் நிறைய இப்போ மற்ற நேட்டிவ் பீப்புளும் எங்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது, விற்கும் போது எவ்வளோ செலவாகுது, எப்படி இதை இது பண்ணிக்கிற லாபம் ஏதாச்சும் கிடைக்குதா அதில்? இது லாபம் இல்லாமல் இல்லை, லாபம் கிடைக்கும். பட் சில நேரத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து மீந்துச்சுன்னா அது லாபம் கிடையாது. பட் எனக்கு வந்து நான் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட், என்னோட முழு திருப்தியில் சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இதில் லாபத்தை வந்து நான் பெருசாக லாபம் இருக்குது, பட் லாபத்தை மெயினாக நான் கொண்டு போகிறதுக்கு இல்லை. சரி, இப்போ இந்த இட்லி விற்கிறீங்களா எந்த அடிப்படையில்? ஏன்னா இப்போ நம்ம கடைக்கு நார்மலாக போனோம்னா ஒரு 4 இட்லி வந்து 25 ரூபா 30 ரூபா அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ இங்கே ஒரு பெரிய இட்லின்னு சொல்கிறீங்க, அவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு கட் பண்ணி தான் நீங்கள் கொடுக்குறீங்க. எந்த அடிப்படையில் விற்கிறீங்க இதை வந்து எப்படி? இது காஞ்சிபுரத்துலேயே வந்து அந்த டி ஷேப்பில் இருக்கிற அந்த பீஸ் வந்து இப்போ 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு பீஸு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இட்லி மிளகா பொடி சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க, புதினா சட்னி கொடுப்பாங்க. பட் நான் அது கொடுக்கல. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த 15லேருந்து 20 ரூபா அந்த ஒரு பீஸோட ரேட்டு வரும் சென்னையில் வாங்கும்போது. மற்றபடி உங்களுக்கு அந்த 120 ருபீஸ் 300 கிராம் வாங்கும்போது கஸ்டமருக்கும் வந்து அந்த ஒர்த்து. இப்போ இந்த பொருள் மட்டும் அங்கேருந்து வந்துடும் கோயம்பேடுக்கு. இந்த வண்டியெல்லாம் உங்களோட வண்டி தானே இங்கே இருந்து? நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக எப்போவுமே இந்த தொழில் தானே, முடிச்சதுக்கப்புறம் இங்கே வேறு ஏதாச்சும் தொழில் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி உங்கள் பேஸ் எப்படி உங்கள் ஃபேமிலி பற்றி சொன்னால் நல்லா இருக்கும்? பிகாஸ் நீங்கள் வந்து காலைல வந்து ஒரு 2 hours தான் விற்கிறேன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம்லாம் இருக்காது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொன்னாங்க நல்லாயிருக்கும். எனக்கு 2 பொண்ணுமா, ஒருத்தி காலேஜ் படிக்கிறா, ஒருத்தர் ஸ்கூல் படிக்கிறா. நான் வந்து சென்னையில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டு சக்கரை இன்றைக்கி ஃபேமஸாக இருக்குது. நான் அந்த டைமில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அமிர்தம் நாட்டு சக்கரைன்ட்டு சென்னையில். இன்றைக்கி எல்லா ஒரு 80% சென்னை சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும். அந்த கம்பெனி நான் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ப்ளஸ் வந்து அம்மன் என்டர்பிரைசஸ்னு ஒய்ஃப் பேரில் வந்து தும்கூர், கர்நாடகா தும்கூர் வந்து புளி வந்து ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் விருப்பப்பட்டு பண்ணுறேன். உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, நீங்கள் வந்து விருப்பப்பட்டு இதை பண்ணுறீங்களே. சரி, எப்படி உங்களுக்கு சரி ஓகே நம்ம உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கிற காரணம் என்ன? சரி ஓகே நம்ம வந்து இப்படி பண்ணுறோமே, நமக்கு அதெல்லாம் இருந்துட்டு போட்டு இது பண்ணுறோமே. அதுதான் என்னோட நான் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். அதனோட ஸ்பெஷல் வந்து நான் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுன்னு ஒரு இதுதான் ஆர்வம், சந்தோஷமாக பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நான் போய் இது பண்ணுறேன்னு. ஸோ எந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து எனக்கு போனதோட சீக்கிரம் முடிஞ்சிருப்பா, எனக்கு ரெகுலர் கஸ்டமர் இவங்க வந்து ரெகுலராக வருவாங்க இந்த ஏரியாவில் அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவில் பண்ணுவீங்க? மயிலாப்பூர். மயிலாப்பூர் நான் போகிறதுக்கு முன்னாடியே சில பேர்லாம் வெயிட் பண்ணுவாங்க. நான் ஒரு 7:45 போவேன், அப்பயே வெயிட் பண்ணிவிட்டு. ஏன்னா சில பேர் ஆஃபீஸ் போகிறவங்க சீக்கிரம் வாங்கிட்டு போகிறவங்க. அதே மாதிரி வெஸ்ட் மாம்பலம், அண்ணா நகர்,
எல்லாத்துலேயும் விட மயிலாப்பூர் வந்து நிறைய கஸ்டமர் இருக்காங்க அந்த சரௌண்டிங். நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க இந்த ஏரியாவுக்கு இங்கே போகணும் இப்படி இருக்குது அந்த அப்படின்னா எப்படி பிளான் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? எல்லாம் பீப்புள்ஸ் நிறைய பேர் அந்தந்த ஏரியாவில் அவங்க வந்து அதிகமாக விரும்புனாங்களா, இல்லை நம்ம நார்மலாக போய் போடுவோம் அந்த இடத்துல கடை, அதுக்கப்புறம் எப்படி பார்த்துக்கலாம்? இல்லை, எந்தெந்த ஏரியாவில் வந்து எனக்கு அந்த டோர் டெலிவரி பண்ணும்போது இருந்தாங்களோ கஸ்டமர், ஸோ அந்த மெயின் அந்த சரௌண்டிங் அதை பிளான் பண்ணி, இப்போ மயிலாப்பூர்னா அபிராமபுரம், மந்தவெளி, இங்கெல்லாம் எனக்கு கஸ்டமர் இருக்காங்க, ட்ரிப்ளிகன் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் ஒரு சென்டர் பாயிண்ட்டு. ஓகே, அங்கே சுற்றி இருக்கவங்க வந்து வாங்கிப்பாங்க. எல்லா வாரமும் அந்த போட்ட இடத்துல இப்போ இந்த வாரம் இங்கே போட்டிங்கன்னா இதே இடத்துல அடுத்த வாரமும் போடுவீங்க? ஆமாம், இதே இடம் தான். ஸோ சேம் இது லொக்கேஷன் எல்லாருக்கும் ஒரு ஃபிக்ஸ் ஆகிக்கும்? ஆமாம், ஃபிக்ஸட் லொக்கேஷன் தான்.